அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹ் என்ற அந்த நிகழ்ச்சி தொடரின் 4வது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனில் மனிதனின் படைப்பு அல்லது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற சில குணாதிசயங்கள், சில இயல்புகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கதைக்கின்ற 12க்கும் மேற்பட்ட அந்த இடங்களில் முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இன்று உங்கள் முன் கலந்துரையாட நினைக்கின்றேன். அதுதான் அல்லாஹ் கூறுகின்றான், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, அதாவது மனிதன் மிகவும் பலவீனமான நிலையிலேதான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று கூறுகின்ற அந்த வசனத்தை, விளக்கத்தை ஒரு வித்தியாசமான 2-3 கோணங்களில் உங்கள் முன் கலந்துரையாட நினைக்கின்றேன். வஹுலிகல் இன்சானு தஈஃபா என்ற அந்த வசனம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த எங்களுக்கு அந்த அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம்தான், உங்களுக்கு இந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாத்தையும் மிக இலகுவாக்கி தந்திக்கிறோம். மேலும் மனிதன் பலவீனமான முறையிலே, பலகீனமான வழியிலே படைக்கப்பட்டிருக்கிறான். mankind was created weak. வஹுலிகல் இன்சானு தஈஃபா என்ற அந்த இந்த விடயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல வரக்கூடிய இன்னொரு சூரா அர்-ரூம்ல வரக்கூடிய இன்னொரு வசனம் இதை ஒட்டியதாக இருக்குது. அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعفٍ ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அவன் பலவீனமான நிலையில் இருந்தான், உருவாகிறான். அதுக்கு பிறகு அவன் பலம் அடைகிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் பலவீனமான நிலைக்கு திரும்புறான் என்ற அந்த மனிதன் அந்த இந்த உலக வாழ்க்கையிட விடயத்தை மிகவும் ரத்தின சுருக்கமாக சொல்ற வசனம். இதுக்காக எடுத்துக்கொண்ட விடயம்தான் வஹுலிகல் இன்சானு தஈஃபா என்ற அந்த வசனம். மிகவுமே மனிதன் பலவீன நிலையில் தான் படைக்கப்படுறான் என்றதுக்கு உரிய நிறைய விளக்கங்கள் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒன்னொன்னா பார்ப்போம். ஒரு குட்டி ஒரு மிருகத்துக்கா இருக்கலாம் அல்லது மனிதனுக்கா இருக்கலாம், உருவாக்கப்பட்ட குழந்தைகள், அதாவது பேபிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எல்லாத்தையும் 2 பிரதானமான பகுதிகளாக பொதுவாக பிரிக்கிறது. ஒன்று சொல்லுவோம் அல்ட்ரீஷியல் பேபிஸ், அடுத்தது பிரிகாஷியல் பேபிஸ்ன்னு சொல்லி. முழுமையாக விருத்தி அடையாத நிலையில பிறக்கிற இந்த குட்டிகள் அல்லது குழந்தைகளுக்கு சொல்லுவோம் அல்ட்ரீஷியல் பேபிஸ்ன்னு சொல்லி. அதாவது அவங்க பிறந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு நிறைய கேர், அவங்களுக்குரிய பாதுகாப்பு அல்லது அவங்களுடைய நிறைய அந்த வசதி விடயங்கள் தாயினால வழங்கப்பட வேண்டிய அந்த குழந்தைகள் அல்லது அந்த அந்த குட்டிகளுக்கு சொல்லுவோம் அல்ட்ரீஷியல் பேபிஸ்ன்னு சொல்லி. அடுத்து பிரிகாஷியல் பேபிஸ்ன்னு சொன்னா அவங்க ஒரு அட்வான்ஸான ஸ்டேட்லயே அவங்க பிறக்கிறாங்க. அந்த குட்டிகள் மிகவும் அந்த விருத்தி அடைந்த நிலையில, அந்த விருத்தியில முழுமையடைந்த நிலையில அவங்க பிறக்கிறாங்க. ஆகவே அவங்க பிறந்தவுடனே அவங்களுக்குரிய கேவா இருக்கலாம் அல்லது அவங்களுக்குரிய பாதுகாப்புன்ற அந்த விஷயம் பெரிசா தேவைப்படாது. ஆகவே மனிதன் உள்வாங்கப்படுற பகுதி தான் அல்ட்ரீஷியல் பேபிஸ்ன்றது கேட்டகரியில தான் மனிதன் உள்வாங்கப்படுறான். அல்ட்ரீஷியல் பேபி மனிதன், அல்ட்ரீஷியல் பேபி தட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கேர். அவங்க எப்படின்னு சொன்னா நிறைய பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய கேர் பண்ணப்பட வேண்டிய ஆட்கள் தான் மனிதன். மனிதனுக்கு எவ்வாறான விடயங்கள் தேவை, ஏன் அவன் முழுமையாக விருத்தி அடையாத நிலையில் இருக்கிறான்றத நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். பெண்டா தெரியும், இது பெரிய ஒரு பெண்டாட குழந்தை தெரியும். அது பெண்டான்றது அது இது முக்கியமாக அது வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதோட உடம்ப சூழ நிறைய அந்த முடிகள் இருக்கணும். அப்பதான் அந்த விடயங்களை தாங்கும். அதே நேரம் அது உடற்பருமனோட ஒப்பிடுற நேரம் அதோட குழந்தை அந்த குட்டி அது விடுற அந்த குட்டி மிகவுமே குறைவு. உங்களுக்கு விளங்கும். இதுல அது வெறுமனே எந்த விதமான தோல், அந்த வெறுமனே அந்த தோலை உரித்த நிலையில, அதை போத்தப்படாத நிலையில தான் அது பிறக்குது. அது மாதிரியான அந்த குட்டிகளுக்கு நிறைய கேர் தேவை. இல்லாண்டா இந்த சூழல்ல அது ஈடு கொடுத்து வாழாது. அடுத்து முக்கியமானதுதான், யாருக்கும் இதை சொல்லிடுமோ தெரியாது, இது உண்மையான ஆக்சுவலான பிக்சர் அதோட அளவை காட்டுறதுக்கு தான் இந்த கையோட போட்டு இருக்கிற இது கங்காரு.
கங்காரு குட்டி உண்டு. பொதுவா தெரியும் கங்காருன்றதும் ஒரு முளையூட்டி. அதோட குட்டி உருவாகிற விதம் வந்து அல்லாட பெரிய ஒரு அருள்கள், இன்னொரு வகையான விசித்திரமான ஒரு விடயம்தான். தெரியும் கங்காரு வந்து உண்மையாகவே கருவுல இருந்து அந்த குட்டி வெளியாகிற நேரம் மிகவும் சிறுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிராம் கொண்ட ஒரு கருதான் வெளியில வரும். வெளியில வந்தா கூட அது அப்படியே வெளியில வந்து ஒரு பவுச் ஒன்று இருக்கும். கங்காருவோட இருக்கக்கூடிய ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு வகையான பவுச்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு தான் அது அடுத்த கால இந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை மேற்கொள்ளும். ஆகவே அது வெறும் 8 கிராம் என்ற நேரம் முழு கங்காருவும் எடுத்த ஒரு தாய் கங்காருவோட உடல் பருமன்ல வந்து லட்சத்துல ஒன்ற நிலையில தான் அது வெளியே வருது. தாயோட கருவறையிலிருந்து வந்தது திருப்பி அதோட பவுச்ல ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது வளரும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பெண்டா அல்லது இந்த கங்காரு ஒப்பிடுற நேரம் அதோட சைஸ், அதோட பருமன் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறையுடலி, அதாவது ஒரு முழுமையான ஒரு விலங்காக ஆறதுக்கு முன்னுக்கு எவ்வளவு மாற்றங்கள் வர வேணும் என்றது இந்த 2 போட்டோஸ்ல இருந்தும் ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன். ரைட். அதோட அந்த கேட்டகரியோட தான் உள்வாங்கப்படுது மனிதன். அப்ப மனிதன் பிறக்கிற குழந்தைகள் ஒரு முழு மனிதன் தோற்றத்தில் இருந்தாலும் கூட, ஆனா இந்த விருத்தி நிலை என்று பார்க்கிற நேரம் முழுமையாக விருத்தி அடையாத ஒன்றாகத்தான் மனிதன் பிறக்கிறான். ஆகவே அவன் பலவீனமான நிலையில பிறக்கிறான்றதுக்குரிய ஒரு விளக்கம் இது. அது இல்லாம எங்களுக்கு தெரியும் அடுத்த 2வது நான் சொன்னாங்க ப்ரிகாஷியல் அனிமல்ஸ் என்றது. அதுல ஒட்டகச்சிவிங்கி எடுக்கலாம். ஒட்டகச்சிவிங்கி இது உண்மையான இது உண்டு. ஒட்டகச்சிவிங்கி பிறக்கிற தாய் ஒட்டகச்சிவிங்கி நின்ற நிலையில தான் அந்த குட்டியை ஈனும். கிட்டத்தட்ட சுமார் 2 மீட்டர் உயரத்தில் இருந்தான் குட்டி கீழே விழும். விழுந்த அந்த குட்டி ஒரு சில நிமிடங்கள்லயே எலும்பி நின்று கொள்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு நின்று கொள்றது மட்டும் இல்ல, அதாவது அதோட தாய அது இனம் கண்டு தாய்கிட்ட போகும். முதலாவது விஷயம். 2வது அதோட உணவாக இலைகளை வந்து பிறந்த 1 அல்லது 2 மணி நேரத்துள்ளுக்கே அது சாப்பிட தொடங்கும். மனிதன் இது 2மே இல்லாது. இது கினிபிக்னு சொல்லுவோம். கினிபிக்னு சொல்லி நிறைய விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுற ஒரு விலங்கு தான், ஒரு எலிட வகையை சேர்ந்த ஒரு விலங்கு கினிபிக்ன்றது. இதோட பிறப்பும் மிகவும் வித்தியாசம். இது எந்த அளவுக்கு வித்தியாசம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு கினிபிக் வந்து பிறந்து 4 கிழமையிலேயே அதுக்கு எந்த அளவு ஆற்றலா கொடுத்திக்கிறான்டா, இன்னொரு முறை கருக்கற்ற அளவுக்கு அது ஆற்றல் கொடுத்திக்கிறான். அதாவது அப்பதான் பிறந்த 4 கிழமை பூர்த்தியான கினிபிக் அது இன்னொரு குட்டியை ஈன்ற அளவுக்கு அது உடல் வந்து மெச்சூரிட்டி ஆகுதுன்றது உண்டு. அதே நேரம் அதுவல்லாம இதுக்கு பிறந்த உடனே கினிபிக்ன்றது வந்து ஒரு சுமாராக, அதாவது எவரேஜாக அது குட்டி ஈண்டு 2 தொடக்கம் 15 மணி நேரத்துல திருப்பி இன்னொரு குட்டின்ற அளவுக்கு அதோட உடம்பு தயாராகிறது. அதாவது முழுமையாக விருத்தி அடைகிற ஒரு விலங்குகளுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி, கினிபிக். அது இல்லாம எங்களுக்கு தெரியும் ஆடு, மாடு, சில குரங்கு வகைகள், யானை போன்றதெல்லாம் வரும் இதுல. ஆகவே என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, மனிதன் வந்து அரை விருத்தி நிலையில தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அவன் அனுப்புறான். அதனாலதான் பலவீனமான நிலையில வாரான்றதுக்குரிய விளக்கமா இருக்கு. ஹைர், நாங்க அடுத்ததுக்கு போறோம்னு சொன்னா, இது சில விலங்குகளும் அத கருப்ப காலங்கள் பிளஸ் அது பிறக்கிற நேரம் அதில் உள்ள நிலைகள். நாங்க இதுல 2-3 மட்டும் எடுப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சிவப்பு நிறத்தால காட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் தான் அட்ரீசியல்னு சொல்லக்கூடிய அந்த மனித இனத்தோட ஓரளவு பொருந்துற உள்ள விழுதிகள். இதுல வரக்கூடிய இதுல வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். எங்க தலைப்போடு இல்லாண்டாலும் சில நேரம் அதுக்கு உதவும் உண்டு. எங்களுக்கு தெரியும், பொதுவாக மனிதன் என்ற வகையில ஒரு குழந்தை தாயோட கருவறையில இருக்கிற பகுதிக்கு அந்த கால அளவுக்கு நாங்க சொல்லுவோம்
கெஸ்டேஷனல் பீரியட் உண்டு. அதாவது கருக்கட்டினதிலிருந்து பிரசவிக்கும் வரையில் உள்ள அந்த காலத்துக்கு சொல்லுவோம் கெஸ்டேஷனல் பீரியட். இது பொதுவாக வளமையா நாங்க சொல்லுவோம் 10 மாசம். அது உண்மையிலே லூனா கேலண்டர்னா சந்திர கணக்குப்படி 10 மாதம், அதாவது 280 நாட்கள். இந்த கெஸ்டேஷனல் பீரியட் வந்து அதாவது விஞ்ஞானிகள் சொல்ற ஒரு விஷயம்தான். உண்மையில பார்த்தோம்னு சொன்னா மனிதன் அந்த உருவாக்கம், அந்த கருவறையில் உருவாகிறது வந்து அல்லாட பெரிய இன்னொரு அருள் என்றாலும் அது இன்னொரு விடயம் ஒன்றும் இருக்கிறது. என்னன்னா மனிதன் பிறக்கிற நேரம் அவன் முழுமையாக விருத்தி அடையாத நிலையில தான் பிறக்கிறான். அதாவது இன்னொரு வகையில சொல்றதா இருந்தா எந்த ஒரு குழந்தையும் 10 மாதத்துக்கு பிறகு பிறந்தாலும் கூட அதுவும் ஒரு வகையான குறை மாத குழந்தை தான். என்னட்டா குழந்தைகள் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லயே இந்த உலகத்துக்கு வருகிறது என்று ஒரு கருத்தை சொல்றது. ஏன்னாண்டா முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான ஒரு குழந்தையாக வரணும்னா கிட்டத்தட்ட 18 தொடக்கம் 21 மாதங்கள் வர இருக்கணும் வயிற்றுல. ஏன்னா அப்பதான் ஒழுங்கான நியூரோலாஜிக்கல், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட அடுத்து காக்னிட்டிவ் சிந்தனை, மூளையோட வளர்ச்சி இன்னொரு விஷயம் தான் காக்னிட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த 2 விடயங்களும் முழுமையாகிறது வந்து 18 தொடக்கம் 21 மாதங்கள் வரையும் அந்த கருவறையில் இருந்தாத்தான் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ரைட். இது என்னன்னா அவங்க சொல்ல வர அந்த விஞ்ஞானிகள் ஒரு வகையில இது பண்ண வர விஷயம்தான், குழந்தை தாயிட்ட கருவறையில் அப்படி வளர்ந்து வார நேரம் மூளை மிகவும் ஸ்பீடா வளருது. அதாவது பொதுவாக பார்த்த தெரியும் ஒரு குழந்தையில மூளைதான் வந்து பெருசு. அவங்க விஞ்ஞானிகள் சில எடுகோள்களாக சொல்ற ஒரு விஷயம்தான், குழந்தை அப்படியே தாயிட வயத்துல வளருது, அப்ப நார்மல் டெலிவரி வரணும், அதாவது நார்மலான பிரசவம் நடக்கிறன்னு சொன்னா இந்த தலையோட சைஸ் வந்து தாயிட அந்த அந்த பிரசவ பாதைக்கு கோப்ப பண்ற அளவுக்கு தான் வளரணும். அதை விட கூட வளர்ந்துட்டு போனோம்னு சொன்னா நார்மலாக கிடைக்கலாது, நார்மலா கிடைச்சாது. என்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க இயற்கை, நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த ஒரு சர்டன் லிமிட் ஆன அந்த மூளை வளர்ச்சிக்கு பிறகு பிரசவம் நடக்குது. சரி, அப்படி இல்லாண்டா அதை விட இன்னும் கூட்டு போறோம்னு சொன்னா பிரசவம் நார்மலா நடக்க இயலாது. அதனால பிரசவம் நடக்குது. ஆகவே மனித மூளையோட வளர்ச்சி நார்மலான ஒரு டெலிவரிக்கு கோப்ப பண்ற அளவு வரையும் வளர்ந்ததுக்கு பிறகு பிரசவம் நார்மலாக நடக்குது. ஆகவே அது அர்த்தம் என்னன்னு சொன்னா விருத்தி முழுமையடையல்ல, வெளியே வந்ததுக்கு பிறகும் இன்னொரு ஸ்டெப் வளர்ச்சி இருக்குது. எங்களுக்கு பொதுவாக இன்னொரு வகையில தெரியும், இந்த பிரசவ காலத்தை கர்ப்ப காலத்தை நாங்க 3 பகுதியா பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னா முதல் 3 மாசமும், செகண்ட் ட்ரைமெஸ்டர் 2வது 3 மாசம், தேர்ட் ட்ரைமெஸ்டர்னா 3வது 3 மாதங்கள். சோழ கலண்டர்ல பார்த்தா 3 மாசமா 9 மாதங்கள். அப்ப இதுல இன்னொரு வகையில பிரிக்க நான் ஃபோர்த் ட்ரைமெஸ்டர்னு சொல்லி பிறந்ததுக்கு பிறகு 2 தொடக்கம் 3 மாதங்களையும் பிரசவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். என்னடா அந்த விருத்தி முழுமையை பெறாம புள்ள இந்த உலகத்துக்கு வருகிறது. புதியாக பிறந்த அந்த குழந்தைகள், மனிதனாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நிறைய பலவீனங்களோட பிறக்குது. அது நாங்க ஒன்னொன்னா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்றுதான், அதுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. சரி, அதாவது அதுக்கு பசி வந்த சாப்பிடணும்ன்றதுக்குரிய கண்ட்ரோலும் இல்லை, அதோட உடம்போட டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யணும்ன்றதுக்குரிய கண்ட்ரோலும் இல்லை, குறைஞ்ச என்ன செய்யணும்ன்றதுக்கு கண்ட்ரோலும் இல்லை. வெறும் அழுகையை மட்டும்தான் அழுகையா தெரியுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. தெரியும் எங்களுக்கு அதை பிளடர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோலும் இல்லை, பவல் ஒரு கண்ட்ரோலுமே அதுக்கு இல்லை. ஒரு கண்ட்ரோலும் இல்லாம தான் வருதுன்ற என்ன அர்த்தம்னா பலவீனமான நிலை. அதாவது ஒருத்தருக்கு அவரோட கண்ட்ரோல் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அதை விட பலவீனமான நிலையை சுட்டி காட்டுறதுக்கு வேற எந்த ஒன்றுமே தேவையில்லை. ரைட். அதாவது எந்த அளவு பலவீனம்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு கூட அவருக்கு தானா சாப்பிட இயலாதுன்றது பலவீனத்தின் உச்சகட்டம். அப்ப சுவாசிக்கிறன்றது மட்டும்தான் நடக்குதே தவிர மற்றதுகள் எல்லாமே அவர் டிபெண்ட் ஆகிறாரு. ஆகவே தாய் என்ற ஒருத்தர்ல கட்டாயம் டிபெண்ட் ஆகிறது. ஏனைய விலங்குகள் அப்படி இல்லை, அதுக்குரிய உணவு மற்ற விடயங்களும் அதை செய்து கொள்ளும். ஆனா இது இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ப்ரொடெக்ஷன். அதாவது
குழந்தை பிறக்கிற நேரம் பிறந்த அந்த இதுல வந்து அதுக்குரிய ப்ரொடெக்ஷன்ன்றது அதால எந்த ஒரு காரணம் கொண்டுமே அதுக்குரிய ப்ரொடெக்ஷனை அதுக்கு ஏற்படுத்திக் கொள்ள இயலாது. நாங்க இன்னொரு வகையில சொல்லுவோம் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி. அது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலையில தான் குழந்தை வந்து பிறக்குது. அல்லது மிகவுமே இம்மெச்சூர்டு, விருத்தியில ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை கொண்டுதான் அது பிறக்குது. இன்னொன்றுதான் பிறக்கிற நேரம் ஒவ்வொரு குழந்தையுமே பிளைண்ட் அட் பர்த், அவங்க குருடர்களாகத்தான் பிறக்கிறாங்க. குருடர் என்னன்னா பிறந்த முதலாம் 2வது கிழமை வரும் வரையில உண்மையிலே ஒவ்வொரு குழந்தைக்குமே கண் விளங்காது, கண் தெரியாது. சரி, 1 கிழமை வரையில ஒன்றும் அதுக்கு விளங்காது. சில நேரம் அது அங்கே பாத்தீங்கப்பா சிரிக்கிறதா இருந்தாலும் அது பார்த்து சிரிக்கிறது அல்ல, அது ஒரு வகை இன்னொரு உணர்ச்சி தான். ஆகவே அதுக்கு பிறகு அடுத்த 2 மாதம் வரும் வரையில அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும்தான் விளங்குமே தவிர இந்த ஒரு கலர்ஸும் விளங்காது, கலரை காட்டினதுக்காக வேண்டிய விளங்காது. அப்ப புள்ள அதோட உம்மா இதுதான் அடையாளப்படுத்தி காண்றது வந்து முதலாவது காதினூடாக. உம்மா கதைக்கிற நேரம் அது விளங்குற காதினூடாக, பிளஸ் உம்மா தொடுகிற நேரம் வரக்கூடிய அந்த தோலினூடாக வரக்கூடிய அந்த சென்சேஷனாலதான் இதுதான் உம்மா, இதுதான் ஏண்ட உம்மா விளங்கிக் கொள்ளும். அதுவும் 2-3 கிழமையில அதுக்கு தெரியாது. ஆகவே பிறந்ததுல உடனே எவ்வளவு பலவீனமான எவ்வளவு நிலைன்னு சொன்னா தண்ட உண்மை இது இவர் தான் இதுதான் சொல்லி தெரியாத அளவுக்கு தான் நாங்க 2-3 கிழமை பிறந்த உடனே இருக்கிறோம்ன்றது பலவீனத்தை இன்னொரு வகையான உச்ச கட்டம். அதே நேரம் உங்களுக்கு பொதுவாக தெரியும், அந்த பாக்குற அந்த வீச்சு பொதுவாக மனிதன்ற வகையில கண் முன்னாலதான் அல்லா வச்சு படைச்சிக்கிறான், ரைட்? அப்ப நார்மலா வச்சு பாக்குற நேரம் எங்கட ஒரு ரேஞ்ச் ஒண்ணு தெரியும், பாக்கேலுமான தலையை திருப்பான் பாக்கேலுமான ரேஞ்ச். அதை நாங்க அந்த அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஃபீல்ட் ஆஃப் விஷன். சாரி, அதுக்கு ஃபீல்ட் ஆஃப் விஷன் சொல்லுவோம். அந்த ஃபீல்டு வந்து அதுவும் சரியான கன்ஃபைன்மெண்ட். சரி, அந்த டிகிரியில சொல்றேன்னு சொன்னா 120 டிகிரி தான் ஓரளவு பார்க்கலாம், மேல கீழே அந்த அளவு தான் பார்க்கலாம். இது புள்ளக்கு சைடுக்கு சைடு பாக்குறது தான் கிட்டத்தட்ட அதுவும் இதாக வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பிறகுதான் சைட நோக்கி கண்ணை திருப்பி பார்க்கலுமான அளவு வாரு. அப்புறம் மேல கீழே பாக்குறது வந்து அடுத்த இன்னும் ஒரு 2 கிழமைக்கு பிறகு. அப்ப ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, கண் முழுமையா அல்லா வச்சு வளைச்சாலும் கூட அதுல முழுமையான பயன்பாட பிறந்தவுடனே நாங்கள் யாருமே அனுபவிக்கல. அவை மிகவும் பலவீனமான நிலையில தான் நாங்க பிறந்த நேரம் இருக்கிறோம். ஏன்னா அந்த விருத்தி இன்னும் முடியலன்றதுனால. அதே நேரம் பறவைகள் போன்றதுக்கு 2 சைட்ல இருந்து கண்ணிக்கும். ஆகவே அதெல்லாம் வச்சுக்கிற ஒரு இதுதான் அவங்களுக்கு முழு இதுவும் அவங்களுக்கு தெரியும். அந்த அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் கிட்டத்தட்ட ஒரு 200 டிகிரிக்கு மாதிரி இருக்கும், முழுமையா தெரியும். ஆனா மனிதனுக்கு இது மட்டும் தெரியும். ஆகவே ஆந்தை போன்ற மிருகங்களுக்கு முன்னுக்கு தான் நீங்க கண், ஆனா கிட்டத்தட்ட தலையை சுத்தி 360 டிகிரியிலையும் அது பார்க்கலாம். ஆகவே இந்த எல்லா வகையிலும் பார்த்தோம்னா பார்வைன்ற ஒரு பெரிய ஒரு அல்லாட நியமத்தை அறிந்தாலும் கூட அதுலயே நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்கிற அதே நேரம். பிளஸ் பிறந்த உடனே நாங்க எல்லாரும் குருடர்களாக தான் நிற்கிறோம். அதுவல்லாமல் பிளைண்ட் ஸ்பாட் என்ற ஒரு விஷயம் ஒன்று அல்லா மனிதன்ல வச்சிருக்கிறான். அது வளர்ந்தவங்கள்ட்ட இருக்கிறது தான். பார்வை கண்ணில் விழக்கூடிய பகுதிகள் இருக்கிற அதுல மிகவும் பிரைட்டாக விழக்கூடிய பகுதியோட சேர்ந்த அத்தனைக்கும் பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்ல விழுந்தான்னு சொன்னா விளங்காது. இப்ப நாங்க நல்ல கூர்மையான பார்வையுடையவளா இருந்தாலும் கூட இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு ஆப்ஜெக்ட் விழுந்தான்னு சொன்னா அது எங்களால பார்க்க இயலாது. இதை விளக்கம் இன்னொரு இதாகவும் நான் அதை கூடுதலா விளங்கப்படுத்த இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் தான், பிறக்கிற நேரம் எல்லா குழந்தைகளும் செவிலர்களாகத்தான் பிறக்குது, டெஃப் அட் பர்த். இதுல எங்களுக்கு தெரியும், உண்மையில கருவறையிலிருந்தே உள்ள கேட்க தொடங்குது. கேட்கிற விஷயங்கள் சம்பந்தமா நான் முதலாவது செஷன்ல கூடுதலாக பார்த்தோம். ஆகவே அதாவது பிறக்கிற நேரம் செவிலர்களாக இருக்குதுன்றதுக்குரிய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையில அதுக்கு அந்த நார்மலான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒளிகள் ஒழுங்காக கேட்கறது இல்லை. சரி, அது ஒழுங்கா ஃபைன் டியூன் பண்ண பாருன்னு கேட்கறது இல்லை. அப்ப நாங்க பிறந்தோடனே ஏன் பாங்கு காதுல சொல்றோம், அதோட முதலாவது ஒளிக்குரிய முதலாவது பரிச்சாத்தமாக அது இருக்கணும்ன்றதுக்காக சொல்றோமே தவிர அது உண்மையிலே அது பூரணமாக முழுமையாக கேட்டு அந்த இது பண்றோம்ன்றது அல்ல. காதுல கேட்கற கூடிய அந்த களங்கள் நரம்புகளை தூண்டுற முதலாவது விஷயமாக
அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும்ன்றதுக்காகவே நாங்க செய்யறதே தவிர அது ஒரு அந்த கேட்டு புள்ள இதாகும்ன்றதுக்குரிய இல்லை. என்ன விஞ்ஞான ரீதியாக சொல்றது, செவிட்டு தன்மை, அதாவது கேட்கிற தன்மை வந்து மிகவுமே குறைஞ்ச நிலையில தான் புள்ள பிறக்குது. அதுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை கேட்குது. ஆகவே ஆரம்பத்துல கேட்கிற ஒளிகள்ல முக்கியமான ஒரு தான் உம்மாட பேச்சு. அதுவும் ஒரு 2 கிழமையில அது கேட்காது. எவ்வளவுதான் உண்மை பேசினாலும் பாக்குற மாதிரி இருந்தாலும் அது சும்மா தான் பாக்குறத தவிர உம்மோட பேச்சுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற பார்வையாக அது இல்லை. அந்த அளவுக்கு அது கேட்காது. இன்னொரு இதுதான் பிள்ளைக்கு டேஸ்ட் ஒன்றும் இல்லை. பிறக்கிற நேரம் எந்த விதமான டேஸ்டும் இல்லை. இந்த டேஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட 6-7 மாதம் வரும் வரையில, கிட்டத்தட்ட 6 மாதம் வரும் வரையில டேஸ்ட்ன்றது இல்லை. பிள்ளைக்கு டேஸ்ட் பட் வந்து ஒழுங்கா இதாகிறது இல்லை. இந்த விதமான டேஸ்ட் இல்லை, சும்மா இது பண்ணும். அதே நேரம் இந்த நுகர்வு, அதாவது நாங்கள் வாசம் பார்க்குற மூக்குட அந்த இதுக்கும் அதுக்கும் அது இல்லை. அப்ப இந்த ஸ்மெல்லும் டெஸ்ட்டுக்கு வர முடிச்சுன்னா உம்மா தீர்ந்து வரக்கூடிய அந்த வாசம் தான் முதலாவதாக புள்ள உணருமாம். அதுவும் 2 கிழமையில அதுக்கும் இல்லை. ஆக ஓவரால் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல பிள்ளைக்கு பார்க்க இயலாது. செவிப்புலன்மன் தான் ஓரளவு விருத்தி அறிஞ்சிக்கும். அதுவும் இந்த வளர்ந்தொத்தண்ட அளவு பார்க்கிற நேரம் மிகவுமே குறைவு. அதுக்கு டேஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாசம் வரும் வரையில டேஸ்ட்ன்றது இருக்காது. இந்த வாசம்ன்றதும் இல்லை. ஆகவே இது என்ன விஷயம்னு சொன்னா, ஐம்புலன்களாக இருக்கக்கூடிய அதனாலதான் அதை வச்சுத்தான் ஒருத்தர் பலமானவர் என்று இது பண்ற உண்டு. அவருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாய்க்கணும். அடுத்தது இந்த ஐம்புலன்கள் உங்களை வேலை செய்யணும். ஆகவே இந்த ஐம்புலன்களோட விருத்தியும் அதோட ஃபங்க்ஷனும் இல்லை, பிளஸ் அவங்களோட கண்ட்ரோலும் இல்லைன்னு சொன்னா அது பலவீனத்துல ஒரு உச்சகட்டம் என்று சொல்லலாம். அது இல்லாம உள்ளுக்குள்ள உள்ள உறுப்புகளும் வந்து பிரிமிட்டிவா தான். பிரிமிட்டிவ்னு சொன்னா வளர்ச்சி அடையாத, அதாவது விருத்தி சம்பூர்ணம் அடையாத நிலையில தான் இருக்கும். லிவர், ஈரல்னு சொல்லுவோம், நுரை, இந்த கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம், அடுத்த மூளை, இதெல்லாம் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில தான் பிறக்கிறது. உதாரணமாக லிவர் வந்து இந்த கிட்னி பிரெயினோட ஒப்பிடுற நேரம் லிவரோட வளர்ச்சி வந்து ஓரளவு கூடுதலா இருக்கும். ஆனா கிட்னியோட ஒப்பிடுற நேரம் கிட்டத்தட்ட 1 இயர் தேவைப்படும் கிட்னி ஃபுல்லா ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. சரி, பிரெயின் ஒப்பிடுற நேரம் பிரெயின் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல புள்ள பிறக்கிற நேரம் வெரி ஆக்டிவாக வளர்ற ஒரு உறுப்பு தான் பிரெயின். ஆனாலும் பிரெயினோட வளர்ச்சியும் கிட்டத்தட்ட அந்த புள்ளையோட 3 வருஷமாகும் வரையில அந்த பிரெயினோட அந்த நியூரோன்ஸ் அந்த இதுகள் வந்து இதாயிட்டு தான் இருக்கும். ஆகவே இவ்வாறு நிலையில தான் பிறக்கிறது. வெளியிலையும் வெளியே பார்வைக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு மனிதன் உடம்போடு சம்பந்தப்படுத்தப்பட்ட வகையில் அந்த பார்வை மட்டும்தான் இருக்குதே தவிர மற்ற ஒப்பிடுற நேரம் ஒவ்வொரு குழந்தையுமே மிகவுமே பலவீனமான நிலையில தான் இந்த உலகத்துக்கு வருது. இந்த இம்யூனிட்டி சம்பந்தமா நான் கதைச்சேன். இதை நான் பெருசா இது பண்ணிக்கொள்ள விரும்பல. அது எங்களோட உடம்புல இருந்து நோய்கள் இருந்து எங்களை உடம்பை பாதுகாக்கிற முக்கியமான ஒரு கேடயம் தான் இந்த இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி. அப்ப ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது நான் 3 ஆங்கிள் பாத்துக்கிறேன். முதலாவது தான் மற்ற விலங்குகளோட ஒப்பிட்ட நேரம் மனிதன் பலவீனம். 2வது விஷயம், அவனுக்கு தந்திருக்கிற நாங்க சொல்லுவோமே ஒருத்தர் ஒரு பலமான ஒருத்தர் அல்லது ஒருத்தர் முழுமையான ஒருத்தர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களுக்குமே அவர் சில கண்ட்ரோலா இருக்கிறது, அவருடைய கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இருக்கிறது, பிளஸ் அவருடைய ஐம்புலன்களையும் யூஸ் பண்ண இயலுமா இருக்கிறது. இந்த இது அதிலேயும் பலவீனம். மனிதன் ஏனைய விலங்குகளோட நேரமும் பலவீனம். 2வதாக அவனோட ஐம்புலன்கள் பிளஸ் அவனோட கண்ட்ரோல் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பலவீனம். 3வது நிலைமை தான் பலவீனம்ன்றதோட 3வது விளக்கம் தான் என்னன்னா இம்யூனிட்டி. இம்யூனிட்டின்னு சொன்னா ஒரு நோயொன்று எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு சக்தி இல்லை. நோயொன்று வராம அவரை பாதுகாக்கக்கூடிய கூட சக்தி இல்லை. அதை இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அது 3வது பலவீனத்துக்குரிய இன்னொரு ஒரு விளக்கம் தான் பிள்ளைகள் பிறக்கிற நேரம் அவருடைய இம்யூனிட்டின்றது வந்து மிகவுமே குறைவான நிலையில இருக்கும். இம்யூனிட்டி 2 வகையில வரும். ஒன்று வெளியே நாங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு பெறுறது, அதுக்கு நாங்க சொல்லுவோம் அந்த என்ன வெளியில இருந்தாங்க அக்வார்ட் அந்த பெறக்கூடிய இம்யூனிட்டி. மற்றது நேச்சுரலாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. நேச்சுரலாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து அது எல்லாருக்கும் தெரியும், இந்த அது பிறக்கிற நேரமே வர்றது.
சரி. அப்ப இந்த இம்யூனிட்டியில நேச்சுரலா இருக்கிறதும் அப்படித்தான், பெறுறதும் அப்படித்தான். இது ரெண்டுலையுமே நிறைய அந்த விருத்தி தேவைப்படக்கூடிய நிலையில தான் ஒரு குழந்தைன்னு பிறக்குது. ஒன்று தொடக்கம் முதல் 6 மாதம் வரையில அவங்களுக்குரிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது தொற்று நோய் வரக்கூடிய சாத்தியங்கள் மிகவுமே கூட அதே நேரம் அதிகமாக தொற்றுக்குள்ளாகக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. ஆகவே மனிதன் பலவீனமானவன் என்றதுக்கு 3 முக்கியமான ஆங்கிள், 3 முக்கியமான நோக்குகளை நான் கலந்துரையாடினேன். If compare the capabilities of human body to another living thing, it would probably rank somewhere between a slug and a house plant, except way more dependent. அதாவது இந்த மனிதன் பிறக்கிற நேரம் உள்ள அவனுக்குரிய கேப்பபிலிட்டிஸ், அதாவது அவன் இயலுமைகள், அவனால இயலுமான விஷயங்களை சம்பந்தமாக பார்த்தா ஒவ்வொரு விலங்குகளையும் அப்படியே அந்த ஹை கேப்பபிளான விலங்கிலிருந்து வெரி லெஸ் கேப்பபிளான விலங்கு வரை அப்படி வரிசைப்படுத்திக்க வந்தா அதோட ஆர்டர் எப்படி இருக்க முடிச்சுதாண்டா, மனிதனுக்கு முன்னுக்கு ஈக்கக்கூடியது ஸ்லக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நத்தை, இலை நத்தை. சரி, மனிதனுக்கு அடுத்ததா வரக்கூடிய வந்து எங்க ஹவுஸ் பிளான்ட்னு சொன்னா சரி, தாவரம். ரைட், இந்த தாவரத்துக்கு முன்னுக்கு தாவரம்டா தெரியும், தாவரத்துக்கு ஒன்றும் செய்யலதே, இந்த நத்தைக்கு கொஞ்சம் நடக்கல. ரைட், ஆனா இந்த நத்தை நடக்கிற நேரம் அதுக்கு தேவையான போகும் இதுகள் இது பண்ணும், ஆனா லிமிட்டட் இதுதான் நத்தைன்ற நேரம். அதுக்கு ஒரு உருவம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம். சரி, இந்த ரேங்கிங்ல வாரது வந்து மனிதன் எப்படி வரும் சொன்னா, இந்த நத்தைக்கும் ஒரு ஹவுஸ் பிளான்ட், ஒரு விரும்பின ஒரு தாவரத்துக்கும் இடையில தான் இந்த குழந்தை வருமா என்ற அளவுக்கு இன்கேப்பபிளாகத்தான மனிதன் பறக்கிறது. இது விளங்குது மனிதன் எவ்வளவு பலவீனமானவன், அவனுக்கு ஒன்றும் செய்யல, தாவரத்தை விட கொஞ்சம் தான் அட்வான்ஸ். சரி, ஒரு அந்த சில விஷயங்கள டிபெண்டன்ட்ன்றதுல கொஞ்சம் தான் இதே தவிர ஒரு நத்தைக்கும் தாவரத்துக்கும் இடப்பட்ட நிலையில தான் அவனால செய்யலுமான விஷயங்கள் வருமாம் பிறக்கிற நேரம். சுபஹானல்லாஹ். அப்படியா இருந்த மனிதன் தான் அல்லாட அருள் கொண்டு எல்லாம் வச்சிருக்கிற எங்களுக்குள்ள கேப்பபிள கொண்டு இந்த மூளையிட அந்த விடயங்களை கொண்டு பகுத்தறிவை கொண்டு மனிதன் உயர்ந்தவனிலும் உயர்ந்தவனாக மாறுறான். சூரா அத்தீன்ல சொல்றது போல மனிதன் படைக்கப்பட்ட அழகாத்தான் படைக்கிறான், ஆனா அவனுக்கு கூட கேப்பபிலிட்டி நாங்க ஒழுங்காக வெளியே கொண்டு வரலன்னு சொன்னா அவன் திருப்பி இன்னும் தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனா மாறுகிறான். கூடிய அந்த இதுல சொல்றதுதான். ஆகவே இதிலிருந்து விளங்கும் மனிதன் பிறக்கிற நேரம் ஏழுமான விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்குது. இதுல புற்ற நேரம் இன்சானுல முக்கியமாக அல்லாட அந்த வசனத்துக்குரிய விளக்கமாக அல்லாவே எங்களோட கண்முன்னு வச்சுக்கிறான். இதுல இன்னொரு ஹிக்மத், இன்னொரு விஸ்டம் இதை ஈக்குது. அப்படி அந்த விஸ்தத்துல ஒரு விஷயம்தான் நான் ஏற்கனவே முதல்ல 2 அல் குர்ஆன் வசனங்கள்ல சொன்னேன். அதுல 2வது வசனமாக அர்ரூம் இல்ல 54வது வசனம். அதை கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா விளங்கும். அது இன்னொரு விஸ்டம். பலவீனமான நிலையிலிருந்து அல்ல எங்களை மிகவும் ஸ்ட்ராங்கான நிலைக்கு மாத்துறான், திருப்பியும் பலவீனமான நிலைக்கு இட்டு செல்றான் என்றதுல ஒரு விஸ்தத்தை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காகவே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலுமா இருக்கும். அதை கேட்டு கடைசி ஒரு விதம் உண்டு. ஏன் அல்லாஹ் மனிதனை பலவீனமாக படைச்சிக்கிறான்? அல்லாஹ் படைச்சிக்கிறான்ன்றது தெரியும், ஏன் பலவீனம்ன்றது அல்லாஹ் குறிப்பிட்டான்றதையும் நான் இவ்வளவு நேரம் விளக்கினேன். இதையும் கொஞ்சம் யோசிங்க. இது நான் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன் அல்லாஹ் மனிதனை அவ்வளவு பலவீனமாக படைச்சான்? விஞ்ஞான ரீதியாக அல்லது நடத்தையில் எத்தாலஜின்னு சொல்லும், நடத்தையல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக சில அந்த விளக்கங்கள் இருக்குது. அதே நேரம் மௌலவியாகக்கூடிய நீங்களும் கொஞ்சம் யோசிக்கலாம், இன்னொரு ஆங்கிள் இதுக்குரிய விளக்கம் இருக்குமான்னு சொல்லி. ரைட், அதுல 2 விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஏன் அல்லாஹ் மிகவும் பலவீனமான நிலையில் அல்லாஹ் மனிதனை படைச்சான்டா, நடத்தையல் ரீதியான ஒரு விளக்கம் தான் பிளஸ் விஞ்ஞான ரீதியான விளக்கமும் தான். என்னன்னா பலவீனமான நிலையில இருந்து, அதாவது இந்த உலகத்துக்கு வந்தத உடனே ஒரு உம்மா
அந்த புள்ளைக்கு கொடுக்குற அந்த அடிஷனல் கேர், எக்ஸ்ட்ரா கேர், பிறந்ததுல இருந்து கொடுக்குற அந்த கேருக்கு நாங்க சொல்றோம் இங்கிலீஷ்ல வீனிங் பீரியட்னு சொல்லி. வீனிங் பீரியட் அதாவது முழுமையாக தங்கி வாழ்ற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிலையை விட்டு போற அந்த இதுக்கு நான் சொல்லுவேன் வீனிங் பீரியட். மனிதன் ஒப்பிட்ட நேரம் 6 முதல் 6 மாதங்கள் முக்கியமாக வீனிங் பீரியட். அதுக்கு பிறகு 2 வருஷம் வரங்காட்டும் அடுத்த இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு வீனிங் பீரியடா சொல்லுவோம். அப்ப எந்த விலங்குகளுக்கு கூடுதலான வீனிங் பீரியட் இருக்குதோ அவங்க அந்த விலங்குகள் தான் எத்தாலஜி நடத்தியல் ரீதியாக பார்க்கிற நேரம் உயர்ந்த விலங்குகள் அல்லது ஸ்மார்ட்டான அனிமல்ஸ் சொல்லுவாங்க. சரி, ஆகவே அல்லாஹ் பலவீனமான நிலையில படைச்சி வீனிங் பீரியட்ன்ற அந்த ஒரு விஷயத்த மனிதனுக்கு வச்சிருக்கிறது. அதாவது எக்ஸ்ட்ரா முக்கியமான கேர், இன்டென்சிவாக அந்த உமாவால கொடுக்கக்கூடிய அந்த கேர் வச்சிருக்கிறது ஒரு ஸ்மார்ட் விலங்கு, ஸ்மார்ட் அனிமலுக்குரிய ஒரு ஃபீச்சர். ஆகவே அதுதான் அல்லாஹ் அப்படிங்களை வளர்த்திக்கிறோம் அல்லாஹு அல்லா. 2வது ஒரு விஷயம்தான் ஏன் அல்லாஹ் மனிதனை வீக்காக பலவீனமாக படைச்சிக்கிறான். ஏன் அப்பதான் அவன் இது ஒரு இன்னொரு வகையான அல்லாட ஒரு ஹிக்மத். அல்லாஹ் முழுமையா அறிந்து கொள்றது. அதாவது அல்லாட வல்லமைகள் இருக்கிற அந்த இதுல ஒப்பிடுற நேரம் மனிதன் இந்த உலகத்துல பிறந்து ஒரு நிலை வார நேரம் இப்ப உள்ள நிலைமைகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அதை பத்தி யோசிக்க இயலுமா இருக்கும். மனிதனால செய்ய இயலுமான விஷயங்களை யோசிக்கிற நேரம் பார்த்தா மிகப்பெரிய விஷயங்கள் செய்யலாம், பெரிய விஷயங்கள் செய்யலாம், உண்மையில அமேசிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனா அது ஆரம்பம் மிகவும் வீக்கா இருக்கிறது. ஆகவே அந்த நிலையக்குரிய கெப்பாசிட்டியை வச்சு, ஆனா ஆரம்பம் மிகவும் வீக், அந்த அளவு கெப்பாசிட்டி வச்சு வளர்க்கறதுன்றது அல்லாட ஒரு அருளோட வெளிப்பாடு. அல்லாஹ் விளங்கணும்ன்றதுக்காக எல்லாம் வச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அல்லாஹ் மிகவும் மனிதனை பலவீனமாக படைக்கப்பட்டது. 3வது விஷயமாக நான் நினைக்கிறேன், இந்த இதுல மிகவும் பலவீனமாக படைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவன் பலமான ஒத்தனா மாறுறது அல்லாஹ் கொடுத்து இருக்கிற அருள்களை முழுமையாக பாவிக்கிற நேரம் மட்டும்தான் ஒரு மிகவும் பலவீனமா அந்த மிகவும் ஸ்ட்ராங்கான ஒருத்தராக மாறுறான். ஆகவே இன்னொரு வகையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற கெப்பாசிட்டி அந்த பில்ட் பண்றது, எங்களுக்கு பிறக்கிற நேரமே தந்திக்கிற சில கெப்பாசிட்டியை பில்ட் பண்றது அந்த ஸ்ட்ராங் வீக்ல இருந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய ஒரு காரணமா இருக்கும். பிறக்கிற நேரமே ஸ்ட்ராங்காக பிறக்கிற விலங்குகள் எல்லாம் என்னன்னா அது ஸ்ட்ராங் அவ்வளோதான் இருக்கும்போது அதுங்களை வளராது. ரைட், அது இன்னும் 2 இதுக்குரிய காரணங்கள் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஏன் மனிதனை பலவீனமாக படைச்சிருக்கிறான் காரணம். சரி, நாங்க கடைசி இதுக்கு போவோம். ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அல்லாஹ் இங்கே இந்த வீக்னஸ் பலவீனம் என்றதுக்குரிய சொல்லாக யூஸ் பண்ணிருக்கிறது வஃபுன் என்ற அந்த அடிச்சொல்லிருந்து மருவி வந்த வஈஃபா என்ற அந்த வசனம், அந்த சொல். ஆனால் அரபுல வேற சொற்களும் இருக்கிறதாக நான் தேடி பார்த்தவர்களை கண்டுகொண்டேன். அதான் ஹதவா இருக்கலாம், வஹுனா இருக்கலாம், அஜிதுன்னு சொல்லக்கூடிய வேற சொற்களும் இருக்கிறது. ஆனால் அது தவிர்த்து ஏன் இது அல்லாஹ் யூஸ் பண்ணான் என்று எனது தேடல்ல வந்த ஒரு விஷயம், எனக்கு அரபு தெரியாது, அதில் வந்த ஒரு விஷயம்தான் வஃபுன்லிருந்து லஈஃபா எப்படி வருகிறதோ அதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு சொல் தான் யுதாஇஃபு. யுதாஇஃபு என்று சொல்லக்கூடிய யுதாஇஃபுன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சொல். அது எதை குறிக்கும்னு சொன்னா பல மடங்காக அதிகரிக்கிறது, மல்டிப்பல் என்று அந்த சொல்ல குறிக்கும். அதே நேரம் இன்னொரு சொல் தான் அதாஃபன். அதாஃபன் என்றதும் மினிஃபோல்ட், பல மடங்காக அதிகரிக்கிறத குறிக்கும். ஆகவே அல்லாட ஒரு மிக முக்கியமான இன்னொரு வித்தியாசமான டெக்ஸ்டுவல் ஒரு அமேசிங்கை நான் இதில் காண்றேன். பலவீனமாக இருக்கிற மனிதன், நான் ஏற்கனவே சொன்னது போல அவனது பலவீனம் பல மடங்கான பலமாக மாறுது. அவனுடைய விருத்தியில் அல்லாஹ் கொடுத்திக்கிற அந்த கேப்பபிலிட்டிஸை வளர்த்து கொள்றதுல மாறுது. ஆகவே இது 2ஐயும் குறிக்கிற சொல்லாக யுதா இஃபு வரக்கூடிய மல்டிபிள், அடுத்தது அதாஃபன் சொல்லக்கூடிய இன்னொரு மல்டிபிள் பல மடங்காக பெருகிறத குறிக்கிற இன்னொரு வசனமும் இருக்கிற அந்த அடிச்சொல்லான வஃபுன்லிருந்தான் வருகிறது என்றது எனக்கு அரபு தெரியாது என்ற நிலையிலையும் அதை பார்த்தவர்கள் நான் கண்ட ஒரு அமேசிங்காக இது பண்ணுறேன். பிள்ளைகள் இருந்தாங்க திருத்தலாம். ஆகவே இந்த ஒரு விஷயமும் ஒரு ஒரு அற்புதமான விஷயமா நான் கண்டேன். ஹைர், ஆகவே அடுத்த கிழமைக்கு உரிய விடயமாக இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்கிற விஷயம்தான்
மனிதன்ல படைப்பட பெர்ஃபெக்ட்னஸ் அவன் ப்ரொபோர்ஷனேட்டாக படைச்சிக்கிறான். ஹலக்க ஃபசவ்வாஹா என்ற அந்த வசனம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டவனாக முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.